செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்ய முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கந்தன் இணைகிறார். வணக்கம் கந்தன், கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு இடத்தை கையகப்படுத்த விஷயத்தில் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் அழகு மீனாவை கண்டித்து மனிதநேய கட்சியின் மாநில துணை செயலாளரும் 50வது மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் என்பவர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். அப்பொழுது இரு தரப்பிலே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது இந்த மாமன்ற உறுப்பினர் யாக்கூப்பை கமிஷனர் அழகு மீனா ஒருமையில் பேசியதாக குற்றம் சாட்டி வைத்தார். இந்த நிலையில் இன்று மாலை ஒரு 4 மணி அளவில் இன்று போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி இன்னைக்கு போராட்டத்திற்கு ஒரு 500க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் திரண்டிருந்தனர். இருந்த போதிலும் காவல்துறையினரிடம் இவர்கள் அனுமதி பெறவில்லை என கூறப்படுகிறது. காவல்துறை அனுமதியை மீறி ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சமூக சாலை வழியாக அதாவது அந்த போராட்ட இடத்துக்கு செல்லும் போது காவல்துறை அதை தடுத்து நிறுத்தினார். குறிப்பாக ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் அந்த தாம்பரம் துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார். இருந்த போதிலும் அந்த போலீசாரை மீறி அவர்கள் போராட்ட நடத்துக்கு சென்றார். அப்பொழுது தடுத்து நடத்தும் போது இரு தரப்பு இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் ஏராளமான போலீசார்களுக்கும் காயம் ஏற்பட்டது. இருந்த போதிலும் அனைவரும் தள்ளிட்டு சாலை வழியாக செல்லும் போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஒரு கட்டமாக அங்கிருந்தவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்தி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை ஏற்றினர். பெண்களும் திடீரென சாலை முறையில் ஈடுபட்டனர். அவர்களையும் அங்கிருந்து ஏற்றி வாகனத்தை அனுப்பி வைத்தனர். இருந்த போதிலும் அவர்கள் நேரடியாக சென்று அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 500க்கும் மேற்பட்டு ஈடுபட்டனர். போலீசார் தரப்பில் அனுமதி வழங்கவில்லை. அனுமதி வாங்குமாறு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் சாலை நோக்கி ஓடும்போது அதில் ஒரு நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் காவல்துறையினர் அடித்தார்கள் என ஒரு புரளியும் கலப்பினார்கள். தற்போது வரை இந்த பகுதியில் அனுமதி பெறாதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீசார் தற்போது அந்த கட்டுக்குழு இவர்களை கொண்டு வந்துள்ளார். தற்போது ஒரு தனியார் மண்டபத்தில் அனைவரையும் போலீசார் அடைத்து வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.